இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, நாம் வாழும் இந்த கடைசி நாட்களில் அக்கிரமத்தின் ரகசியம் என்ன என்பதை குறித்த ஒரு ஆலோசனையை நாம் கேட்டு வந்தோம். இன்றைய நாளிலும் இரண்டு சம்பவங்களுக்கும் ஞாபகார்த்தங்கள் இருக்கின்றன. பிற்கப்பட்ட அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அருந்தி திருவிருந்தில் பங்கெடுப்பதன் மூலமாக இயேசு வருவரையிலும் அவரது மரணத்தை தெரிவிக்கின்றோம். அவரது பாடு, மரணத்தின் காட்சிகள் நமது கண்களுக்கு முன்பாக பசுமையாக கொண்டு வரப்படுகின்றன. நாம் ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அந்த தண்ணீர் கல்லறையினின்று புதிய வாழ்வு வாழ்வதற்காக அவரது உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பாக திரும்ப எழுப்பப்படுகிறோம். இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறவே ஏற்படுத்தப்பட்டது. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஆக இந்த இரண்டு சம்பவங்கள், ஒன்று திருவிருந்து ஆராதனை, மற்றொன்று ஞானமுழுக்கு, இந்த இரண்டு காரியங்களும் நமக்கு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவுபடுத்துவதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய பிரமாணம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் நித்திய காலமாக புதிய பூமியில் நிலைத்திருக்கும் என்றும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டிப்பின் போது பூமியின் அஸ்திவாரங்கள் போடப்பட்ட போது தேவகுமாரர்கள் சிருஷ்டிகரின் கிரியைகளை கண்டு வியந்து பரலோக கூட்டம் அனைத்துமே ஆனந்தத்தால் ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுதுதான் ஓய்வு நாளுக்கும் அஸ்திவாரம் இடப்பட்டது. 6 நாளில் சிருஷ்டிப்பின் முடிவிலே தேவன் தமது வேலைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அவர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். ஏனெனில் தமது வேலைகளை விட்டு அந்த நாளிலே ஓய்ந்திருந்தார். ஏனெனில் மனிதனின் விழுகைக்கு முன்னரே ஓய்வு நாள் ஏற்படுத்தப்பட்டது. ஆதாமும் ஏவாளும் பரலோக குடும்பம் அனைத்துமே அதை ஆசரித்தார்கள். தேவன் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். ஓய்வு நாள் ஒரு காலம் ஒழிந்து போகாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நித்திய காலமாக மாபெரும் சிருஷ்டிகரின் மகிமைக்காக மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களும் தேவ தூதர்களும் அதை ஆசரிப்பார்கள். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய வார்த்தையின் வழியாய் எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளின் ஆலோசனைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் வழியாய் மன்றாடுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.